ஏன் சில மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள்? இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒரு கேள்வி பலரின் மனதில் எழுகிறது. ஏன் சில மனிதர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் வருகிறது? சிலர் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து சோதனைகள் வருகிறது. அதற்கான காரணங்களை இப்போது பார்க்கலாம். 1. வாழ்க்கையின் சோதனைகள். வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் மகிழ்ச்சி இருக்கும், சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இந்த சோதனைகள் மனிதனை பலமாக மாற்றுவதற்காக வருகிறது என்று பலர் நம்புகிறார்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். 2. அனுபவம் பெற. சில கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையில் அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவம் பின்னர் வாழ்க்கையில் பெரிய பாடமாக இருக்கும். 3. பொறுமையை கற்றுக்கொள்ள. கஷ்டங்கள் மனிதனை பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பண்பு. 4. வாழ்க்கையை புரிந்து கொள்ள. எப்போதும் சுலபமாக கிடைத்தால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனால் கஷ்டங்கள் வந்த பிறகு வாழ்க்கையின் உண்மை நமக்கு புரியும். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். 5. மற்றவர்களின் வலி புரிய. கஷ்டங்களை அனுபவித்த மனிதர்கள் மற்றவர்களின் வலியை எளிதாக புரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக மாறுவார்கள். 6. மன வலிமை. சோதனைகள் மன வலிமையை அதிகரிக்கிறது. கஷ்டங்களை கடந்த மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் வலிமையானவர்களாக இருப்பார்கள். 7. வாழ்க்கையின் உண்மை. வாழ்க்கையில் எல்லாம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள், நம்மால் மாற்ற முடியாதவை. அதை ஏற்றுக்கொள்வது, வற்றுக்கொள்வது வாழ்க்கையின் ஒரு பகுதி. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எப்போதும் நிரந்தரம் அல்ல. அவை ஒரு காலத்திற்கு மட்டும் வரும். அந்த சோதனைகள் முடிந்த பிறகு வாழ்க்கை புதிய வழியை காட்டும். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.